பூரி ஜெகந்நாதர் கோவிலில் பாண்டா என்று அழைக்கப்படும் சேவகர்கள் இருந்தார்கள். அவர்கள் பூரிக்கு வர முடியாத பக்தர்களுக்கும் ஜெகந்நாதப் பெருமானுக்கும் இடையே ஒரு புனித பாலமாக செயல்பட்டனர். இந்தியாவின் பல பகுதிகளுக்கு சென்று பக்தர்களின் காணிக்கைகளையும் கடிதங்களையும் ஜெகந்நாதரிடம் கொண்டு வந்து சேர்ப்பது அவர்களின் கடமையாக இருந்தது. பல ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு பாண்டா ராஜபுதானா பகுதிக்கு பயணம் செய்தான். அங்கே இருந்த ஒரு சிறிய நாட்டின் மன்னர் விஷ்ணுவின் பெரிய பக்தர். மழைக்காலம் வந்ததால் அந்த பாண்டா சில நாட்கள் அரண்மனையில் தங்கினான். அந்த மன்னருக்கு விஷ்ணுப்பிரியா என்ற மகள் இருந்தாள். அவள் மிகவும் அமைதியானவள், ஆனால் அதைவிட பெரிய பக்தை. அரண்மனையில் தங்கியிருந்த அந்த பாண்டாவை அவள் மிகவும் அன்போடும் மரியாதையோடும் கவனித்தாள். நல்ல உணவு கொடுத்து தேவையான அனைத்தையும் செய்து உதவினாள். நாட்கள் கடந்தன. பாண்டா மீண்டும் பூரிக்கு புறப்பட தயாரானான். அப்போது விஷ்ணுப்பிரியா 10 தங்க நாணயங்களையும் ஜெகந்நாதருக்காக எழுதிய ஒரு சிறிய கடிதத்தையும் அவனிடம் கொடுத்தாள். ஆனால் அந்த பாண்டா மனதில் ஏமாற்றமடைந்தான். இளவரசி என்றால் பெரிய செல்வம் தருவாள் என்று நினைத்தேன். ஆனால் வெறும் 10 நாணயங்களும் ஒரு கடிதமும் தானா என்று எண்ணினான். அதனால் அந்த கடிதத்தை பூரி சென்றதும் தூக்கி எறிந்துவிடலாம் என்று முடிவு செய்தான். அந்த இரவு அவன் வாழ்க்கையை மாற்றிய இரவு. கனவில் தெய்வீக ஒளியுடன் ஜெகந்நாதர் தோன்றினார். விஷ்ணுப்பிரியாவின் காணிக்கையை அவமதிக்காதே, அந்த கடிதத்தை தங்கத்தில் பொறித்து உடனே என்னிடம் கொண்டு வா என்று கட்டளையிட்டார். பயந்து போன பாண்டா மறுநாள் காலை அந்த கடிதத்தை தேடி எடுத்தான். அதை திறந்தவுடன் இருண்ட அறையிலே பொன்னெழுத்துகள் போல ஒளிர்ந்த வார்த்தைகள் தெரிந்தன. அதில் விஷ்ணுப்பிரியா இவ்வாறு எழுதியிருந்தாள்: உங்கள் வீடு ரத்தனங்களால் நிறைந்துள்ளது. மகாலட்சுமியே உங்களின் துணைவி. உங்களிடம் இல்லாததை நான் என்ன தர முடியும்? ஆனால் என்னிடம் ஒரு விஷயம் மட்டும் இருக்கிறது, என் மனம். அதையும் முழு பக்தியோடு உங்களிடம் சமர்ப்பிக்கிறேன். தயவு செய்து அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். அந்த வரிகளை படித்த பாண்டாவின் கண்களில் கண்ணீர் வழிந்தது. அப்போதுதான் அவன் உணர்ந்தான், உண்மையான காணிக்கை என்பது தங்கமோ செல்வமோ அல்ல, தூய மனதோடு செய்யப்படும் பக்திதான் என்று.